உங்க மக, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் அருண் மனோஜ்குமார் அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 வீடியோ நம்ம அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல் சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருந்தது, அதுக்கு ஒரு நன்றி. அண்ட் ஷார்ட்ஸும் இப்போ பழையபடி வியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கும் நன்றி. அண்ட் இன்னைக்கான கான்டென்ட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது உலக மகளிர் தினம் அப்படின்னு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், இந்த விமன்ஸ் டேன்னு வர்றப்ப அவனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், ஃபோட்டோ எப்படி இருக்கும், மாதேரி 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உருகியிருப்பாங்க. மணந்தால் மனைவி, துறந்தால் துணைவி, பெற்ற தாயல்லோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தான் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா விஷ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா இந்த இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேன்னு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் என்னோட ஸ்டைல்லே சொல்றேன். 1917 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய புரட்சி ஒன்று நடந்துச்சு. ஓகேங்களா, ரஷ்ய நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சு. அது என்னன்னா பெண் உரிமைக்காக, பெண் பாதுகாப்புக்காக, பெண்களுக்கும் சம உரிமை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டம் நடந்து ஜெயிச்சிச்சாங்க. ஓகேங்களா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம விளாடிமிர் லெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய புரட்சியாளர், சமூக சிந்தனையாளர், அதுக்கப்புறம் அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தை வகித்தவர் என்ன பண்ணாருன்னா 1922ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் தினமாக அறிவித்தார். அதை தொடர்ந்து அந்த நாளை ரஷ்யாவில் ஹாலிடேவாக பார்த்தீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் ஒரு சில நாட்கள் எப்படி பேங்க் ஹாலிடே அது மாதிரி சொல்லி வருதோ, அதேமாதிரி ரஷ்யாவில் மார்ச் 8ஆம் தேதி ஒரு ஹாலிடேவாக பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரஷ்யன் கேர்ள்ஸ் அவங்களுக்கு 1917ஆம் ஆண்டில் பெண் உரிமைக்காக போராடி இருக்காங்க. ஓகேங்களா, அதை கன்சிடர் பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவல் என்னன்னா, சைனா நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 மணி நேரமாக குறைச்சி கூடுதலாக மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போன நூற்றாண்டில், கடந்த நூற்றாண்டில், அது எந்த ஆண்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியடைஞ்ச அந்த டே மார்ச் 8, அதனால கூட விமன்ஸ் டே கொண்டாடப்படலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு காரணம் இருக்குது. அண்ட் மூணாவதா நம்ம இந்தியா நாட்டில் இந்தியாவின் நைட்டின்கேல்னு சொல்லக்கூடிய டாக்டர் சரோஜினி நாயுடு அவர்களோட பிறந்தநாள். ஸோ அதனாலையும் விமன்ஸ் டே கொண்டாடப்படலாம் அப்படின்னு சொல்லி 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் எது உண்மை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே, ஃபைன். இன்னைக்கான கான்டென்ட், இன்னைக்கு மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக, வாழ்த்து தெரிவிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு மகளிர் தினம் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று நம்ம விஜய் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவிட்டிருந்தாப்புல. முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. அண்ட் அதுக்கு முத நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. போய் நம்ம ஆள் பார்த்தீங்க அப்படின்னா இஃப்தார் நோன்பு துறப்பில் போய் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களோட சேர்ந்து துவா பண்ணிட்டு அந்த இதை முடிச்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி விமன்ஸ் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் 18 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஒன்று எடுத்திருந்தாப்புல எக்ஸ்டர்லத்தில். அதில் என்னென்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்து சொல்றாப்புல. சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ட்டு இந்த பாதுகாப்பு உறுதி செய்ய தவறிய அரசுக்கு நம்ம 2026ஆம் ஆண்டில் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்கள வரவிடாமல் தடுப்போம். உங்கள் அண்ணனா, உங்கள் மகனா, உங்கள் தோழனா, உங்கள் தம்பியா,
வந்து நானும் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஃபுல் வீடியோ வந்து பார்க்கணுன்னா நான் வந்து கீழே இருக்கிற லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் அது மட்டுமா அப்படின்னா அதை தாண்டி ஒரு அண்ணா பல்கலைக்கழக விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு குரல் கொடுக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் ஐயா கிட்ட கொஞ்சம் போய் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட கோரிக்கை ஒன்று விட்டுருந்தாப்புல. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதே முதல் மாநில மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநரே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தப்படும் சொன்னாங்க. மேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது செய்யப்படலாம். ஆனால் இப்போ இருக்கிறப்ப அந்த இதை பதவிக்கு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரில. பட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியில் வந்து எல்லாருக்கும் வந்து சம உரிமை தரப்படும், சம பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் கூட்டணி வகிக்காது, இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா தனித்தே போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. மேற்கொண்டு இப்போ அந்த தாவிக்காவோட பொதுச் செயலாளரான திரு ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மற்ற கட்சிகளில் இருந்து கூட்டணிக்கு வந்தாலும் இனிமேல் பதவிங்கிறது வழங்கப்படாது. ஏன்னா தனித்து போட்டியிடுறதுனால. ஓகேங்களா? கூட்டணி இல்லாமல் தனித்து தான் இப்போ போட்டியிட போகுது அப்படிங்கிறத நோட்டையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் திமுக அப்படிங்கிற கட்சியை நேரடியாகவே விமர்சித்து ஒரு வீடியோ விட்டு பயங்கரமான மாஸ் காமிச்ச விஜய் அவர்களுக்கு அந்த மாஸ் அப்படியே கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தம்பியா, உங்களுக்கு தோழனா, உங்களுக்கு அண்ணனா, உங்களுக்கு சகோதரனாகவே நாங்கள் இருப்போங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே? பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். நன்றி, வணக்கம்.